Hello friends, welcome to Benita's Food Book. இந்த வீடியோவில் ஸ்வீட் கார்ன் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். காம்படிஷனுக்கெல்லாம் வைக்கிறது மாதிரியான வெரைட்டியான ஈஸியான ஒரு பாயசம் தான் இது நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஒரு டின் ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கார்ன் எடுக்கிறீங்கன்னா ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் கீழே விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இதை எடுத்துக்கோங்க. இதை இனி அரைச்சி எடுக்கலாம். நல்லா அரைக்கக்கூடாது, பாதி அரைஞ்சா போதும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இனி இதை பச்சை வாசனை போகிறது வரை கீயில் வதக்கணும். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்துக்கோங்க. கீ சூடானதுக்கு அப்புறம் கேஷ்யூ நட் ஆட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூ நட் லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததும் தனியாக எடுத்து வைக்கலாம். அதே கீயில் அரைச்சி வச்சுருந்த ஸ்வீட் கார்னை ஆட் பண்ணலாம். பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இதை வதக்கணும். 5 நிமிஷம் இது லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இது சீக்கிரமாக அடி பிடிக்கும், அதனால் கிளறிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. அடுத்து இதில் 3 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் இதை லோ ஃப்ளேமில் வச்சு காய்ச்சணும். இது ஈஸியாக செய்யக்கூடிய வெரைட்டியான பாயசம். இது நல்ல டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் போதும், அதனால் இதை அடிக்கடி செய்ய முடியும். இதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கார்ன்லேயும் இனிப்பு உள்ளதுனால கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணால் போதும். இது இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஏற்கனவே ஃப்ரை செய்து வச்சுருக்கக்கூடிய கேஷ்யூ நட்டை ஆட் பண்ணலாம். சிம்பிளான டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இது சூடு ஆறும்போது கொஞ்சம் கூட குறுகி வரும். இந்த வெரைட்டியான பாயசத்தை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெனிட்டாஸ் ஃபுட் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.